சார், நீங்க ஒரு சார்பா நடவடிக்கை எடுக்கிறீங்க. இந்த கேஸ்ல நிறைய பிரச்சனை இருக்கு. எல்லாத்தையுமே தீவிரமா விசாரிக்கணும். யார் மேல என்ன தப்புன்னு தெரியாம பிளைண்டா எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகணும்ன்றீங்க. இதெல்லாம் நியாயமே இல்ல சார். இதெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அண்ட் ஒன் மோர் திங், எங்களை நீங்க கைது பண்ண முடியாது. எங்க கிட்ட முன்ஜாமீன் இருக்கு. இந்தாங்க பாருங்க. மேடம், அரெஸ்ட் பண்ண கூடாதுன்னு முன்ஜாமீன் வாங்கியிருக்கீங்க. ஆனா உங்களை என்கொயரி பண்றதுக்கான அதிகாரம் எங்களுக்கு இருக்கு. சார், விசாரிங்க சார். நாங்க கோஆபரேட் பண்ண மாட்டோம்லாம் சொல்லலையே. ஆனா எங்களை விசாரிக்கிற மாதிரி இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் விசாரிக்கணும். அதுவும் எஸ்பி முன்னாடி விசாரிக்கணும். இது எங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ரெக்வெஸ்ட். நீங்க உங்களோட ஹையர் அபிஷியல்ஸ்ட்ட பேசிட்டு அப்புறம் வந்து எங்களை விசாரிங்க. நாங்க வரோம். அது வரைக்கும் நாங்க எங்கேயும் போக மாட்டோம். அதான் சொல்றோம்ல சார், நாங்க இங்க தான் இருக்க போறோம். போங்க, இப்ப பேசுவாங்க. இங்க இருப்பியா? ஓடா வெளியா சார், கூட்டு போங்க சார். முடியாதுடா. என்ன முடியாது? முடியாதுங்கிற வாய மூடு. அவங்க இங்கதான் இருப்பாங்க. அவங்க போக மாட்டாங்க. அவனும் அவன் பொண்டாட்டியும் இங்கதான் இருப்பாங்க. விளையாடுற நீ? என்னதுக்கு அவங்க எங்க இருக்கணும்? ஏய், ஒரு பையன் வாய் திறக்க கூடாது. ஊரா பேச்சு கேட்டுக்கிட்டு என் பிள்ளைய வெளியே அனுப்பணும்னு பாக்குறீங்க? நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன்டா. இந்த பெரியவனே, உனக்கே இவ்வளவு வீம்பு இருக்குன்னா உன்னை பெத்தவனா எந்த எல்லைக்கும் போவேன். ஆமா, உனக்கும் உன் தம்பிகளுக்கும் சொல்றேன். சக்தியும் அவன் பொண்டாட்டியும் இங்கேதான் இருக்கணும், இருப்பாங்க. அம்மா, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க நீ. அப்படிதான் பண்ணுவேன். நீ வீம்பா இருக்கல. யார் பேச்சோ கேட்டு கூட பிறந்தவன் மேல பழிய போடுற. அதை விட இது ஒன்னும் தேவையில்லாதது இல்ல. அதான் நீயும் உங்க தம்பிங்க, உன் பொண்டாட்டி, அவங்க பொண்டாட்டிங்க எல்லாம் சேர்ந்து கையெழுத்து போட்டீங்கல்ல. அதை வச்சுக்கிட்டு போ, போலீஸுக்கு போ, கோர்ட்டுக்கு போ, மந்திரிங்க கிட்ட போ, எங்க வேணாலும் போ. ஆனா என் புள்ள சக்தி, அவன் பொண்டாட்டி சனனி இங்கதான் இருப்பாங்க. ஆமா, ஐயா போலீஸ் அதான் சொல்லிட்டாங்கல்ல. இவங்க இங்கதான் இருப்பாங்க. இவங்க மனசாட்சிக்கு பயப்படுறவங்க. போலீஸுக்கும் சட்டத்துக்கும் பயப்பட தேவையில்லை. இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. போங்க, போய் உங்க பெரிய அதிகாரி கிட்ட பேசிட்டு வாங்க. என் மகன் மேலேயோ என் மருமக மேலேயோ ஒரு தப்பு, துளி தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா கூட நானே அவங்களை கொண்டாந்து உங்ககிட்ட சேர்த்து விடுறேன். இது மீனாட்சி அம்மா மேல சத்தியம். ஆமா, எங்க மீனாட்சி அம்மா மேல சத்தியம். இந்தாங்க ஐயா, நீங்க கிளம்புங்க, கிளம்புங்க. ஆனா அது வரைக்கும் இவங்களை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆமா, இனி இந்த வீட்ல 2 ஒலை. என் மக சக்தி, என் மருமக சனனி, நானும் ஒரு பக்கம், நீங்க எல்லாம் மறுபக்கம். உங்களால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கங்க. ஆனா என் மகனும் மருமகளும் நானும் இங்கேதான் இருப்போம். ஆமா ஆமா, வாடா வா. என்ன பண்ணுவாங்கன்னு பாத்துக்கலாம். வாங்க.